Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு மேன் வந்து இருக்காரு. இந்த क्वेश्चனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்யூஷனை 1 by 1 வந்து क्वेश्चனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப ஈஸியா புரியும். ஒரு மேன் அதுக்கப்புறம் ஒரு சன் வந்து இருக்காரு. இப்போ மேனை வந்து நான் x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து அவரோட சன்னை வந்து ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது 5 years எகோவுக்கு வந்து முன்னாடி நடந்தது. அதனால நான் x minus 5 எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 5 எழுதிக்கிறேன். ஏன்னா 5 years எகோன்னு கொடுத்ததுனால. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ மேன் வாஸ் 7 times old as his son. ஒரு மேன் அவரை தான் வந்து நம்ம x minus 5 எடுத்திருக்கோம். இது 5 years எகோவுக்கு முன்னாடி நடந்ததுனால 7 times as his son கொடுத்ததுனால சன்னோட ஒரு 7 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நான் x minus 5 is equal to 7 into y வந்து 7y, அடுத்து 7 into 5 வந்து 35 minus 35. அப்படின்னா இந்த ப்ளஸ் 7y இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மைனஸ் 7y ஆகும். அப்படின்னா x minus 7y is equal to minus 35. இந்த ப்ளஸ் 5 மைனஸ் 5 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ப்ளஸ் 5 ஆகும். அப்படின்னா எனக்கு x minus 7y is equal to 5 minus 35 வந்து minus 30 வந்து கிடச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா while 5 year hence. while 5 year henceன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் 5 yearsன்னு அர்த்தம். 5 years எகோன்னு கொடுத்ததுனால -5 வந்து எழுதியிருக்கேன். 5 years ஆஃப்டருங்கிறப்ப 5 year hence இல்லைன்னா ஆஃப்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா +5 வந்து எழுதணும். நான் மேனோட நான் +5 எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு சன்னோடையும் ஒரு +5 எழுதிக்கிறேன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா த மேன் வில் பி 4 times as his old his son. அதாவது அந்த சன்னோட 4 times வந்து இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சன்னோட ஒரு 4 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா x plus 5 is equal to 4 into y வந்து 4y plus 5 into 4 வந்து 20. இப்போ இந்த plus 4y அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -4y ஆகும். அப்படின்னா x minus 4y is equal to 20 plus 5 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆனால் -5. அப்படின்னா x minus 4y is equal to 20 minus 5 வந்து எனக்கு 15 கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி அந்த மேனோடைய ஏஜ் அதுக்கப்புறம் சன்னோட ஏஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா x and y யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிச்சு. இப்போ கொடுத்துருக்க கண்டுபிடிச்ச ரெண்டு ஈக்குவேஷனையுமே நான் எழுதிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸை எலிமினேட் பண்ண போகிறேன். எக்ஸை எலிமினேட் பண்ணால் மைனஸ் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் எனக்கு ஒரு மைனஸ் சைன் இங்கே ஒரு ப்ளஸ் சைனாக சேஞ்ச் ஆகிடும், இங்கே மைனஸ். அப்படின்னா எக்ஸும் எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். அப்படின்னா 4 minus 7ஓட வேல்யூ -3y ஈக்குவல் டு 30யும் 15யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா -45 எனக்கு கிடைக்கும். அப்படின்னா y is equal to -45 divided by -3 எனக்கு கிடைக்கும். மைனஸும் கேன்சல், 3 1s are, அடுத்து 3 1s are 3, மீதி ஒரு 1 இருக்குது. அப்படின்னா 15, 3 5s are 15. அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 15 எனக்கு கிடச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ 15ங்கிறத நான் இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் x minus 4y is equal to 15. அப்படின்னா x minus 4 into 15 is equal to 15. அப்படின்னா 4யும் 15யும் மல்டிப்ளை பண்ணால் 60 வந்து எனக்கு கிடைக்கும். நான் x minus 60 is equal to 15. அப்படின்னா x is equal to -60 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +60 ஆகும். அப்படின்னா 50 + 60. அப்படின்னா x is equal to ரெண்டையும் ஆட் பண்ணனா 75 கிடைக்கும். அப்படின்னா எக்ஸுங்கிறத அந்த மேனோட ஏஜ்னு சொன்னேன், ஒய்ங்கிறத அவர் சன்னோட ஏஜ் வந்து சொன்னேன். அந்த மேனோட ஏஜ் வந்து என்னென்னா 75, ஒய்ங்கிறது அவரோட சன்னோட ஏஜ். அப்படின்னா சன்னோட ஏஜ் வந்து என்னென்னா 15ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.